குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்தில் குரு உச்சம் அடையுது. உச்சம் பெற்றக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறாரு, குரு 6ல் போய் உச்சம் அடைகிறதுனால என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன தீமைகள் உண்டு, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்துடலாம். பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னாவே அந்த கிரகம் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அது நம்மளுடைய ராசிக்குண்டான ஆதிபத்தியம் என்ன, அது எந்த ராசியில் போய் உட்காருது, என்னென்ன கிரகங்களோட சேருது அப்படிங்கிறத பொறுத்து ப்ளஸ் மைனஸ் எல்லாமே மாறுபடும். அப்போ நன்மையும் உண்டு, குரு பயிற்சியில் தீமையும் உண்டு. குரு பயிற்சி ஆயிடுச்சுனாவே எல்லாமே நன்மையே நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தீமைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். குரு உச்சம் அடைகிறார். இந்த குரு உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது மாதம் குரு உச்சம் அடைஞ்சிட்டா இருக்கும், வருஷம் அடைஞ்சிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மறுபடியும் இதே நிலைமைக்கு குரு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். மறுபடியும் இதே மாதிரி கிரக நிலைமைகளாக அமையிறதுக்கு 60 வருஷம் ஆகும் ஒரு சைக்கிள். அப்படின்னா தான் மறுபடியும் குரு இங்கே இருக்கும்போது கடகத்தில் உச்சம் அடையும் போது எகைன் உங்களுக்கு 2086 தான் சனி மீனத்தில் இருப்பார். குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கும். இந்த அமைப்புகளில் வரணும்னா 60 வருஷம் ஆகும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இது. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பார்த்துட முடியும். ரைட். குரு இப்படி பயிற்சி ஆகிற குரு எகைன் உங்களுக்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிசாரத்தில் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறாரு. அங்கே போய் வக்ரமாகி மறுபடியும் வக்ரகதியிலேயே கடகத்துக்குள்ளே வர்றாரு. எப்போன்னா 2027 ஜனவரி 25ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் கடகத்துக்குள்ளே வந்துடுறாரு. ஒரு 2.5 மாதம் கடகராசியை விட்டு சிம்ம ராசிக்குள்ளே போகிறார். அப்படி சிம்ம ராசிக்குள்ளே போகக்கூடிய குரு பலனை மாற்றி எதுவும் செஞ்சிருவாரா, பெரிய மாற்றங்கள் எதாவது நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 80% பலன் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு என்ன செய்வாரோ அதை தான் செய்ய போகிறார். ஸோ அதனால் கடகத்தில் குரு இருந்தால் என்னென்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே. கும்பராசி அப்படின்னு சொல்லும்போதே ஃபஸ்ட்டு எல்லா கும்பத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னென்னா, ராசிக்குள்ளேயே ராகு, 2ஆம் இடத்தில் சனி, 7.5 சனியினுடைய கடைசி நுனியில் இருந்துட்டு இருக்கிறீங்க. 7.5 சனி கூட பெரிய லெவலில் பாதிக்கலை. ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வச்சு செஞ்சுட்டு இருக்குது கும்பராசியை. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்நார்மலான ஆக்டிவிட்டீஸ் நம்மளை சுற்றி நடக்கிற மாதிரியும், யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரியும், தனிச்சிருக்கிற மாதிரியும், ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல மனநிலைமை இல்லாமல் இருந்துருக்கிறீங்க கும்பம். ஒரு தெளிவில்லாத மனநிலைமை இருக்குது உங்களுக்கு. குருவோட பார்வை இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்தது. அப்போ குரு பார்வை அந்த ராகுக்கு இருக்கிறதுனால ராகுவினுடைய ஆட்டம் கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருந்ததுன்னு சொல்லணும். இப்போ குருவோட பார்வையும் இல்லை. குரு பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 10ஆம் இடத்தையும், ராசிக்கு 12ஆம் இடத்தையும், ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ 2ஆம் இடத்தை பார்க்கணும், 2ஆம் இடத்துல சனி இருக்கே சார் அப்படின்னா, இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு 100% குரு குறைச்சிடுவார் கண்டிப்பாக. ஏன்னா சனி நின்ன வீடு குருவோட வீடு தான். அந்த வீட்டு அதிபதி உச்சமாகிறார் அப்படிங்கும்போது சனி பெருசாக உங்களுக்கு தீமையை செய்ய மாட்டார். குருவோட பார்வையிலையும் அந்த சனி பகவான் இருக்கார். அது பாக்கிய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக 7.5 சனியினுடைய பாதிப்பு 90% இல்லை, 100% குறைஞ்சிரும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போவும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான். இப்போது குரு பயிற்சியால் அது ராகு எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பெருசாக வாய்ப்புகள் இல்லை. சரி, குரு பயிற்சி வேறு என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க சொல்லுது, எதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக நடக்கு அப்படின்னு வேணால் அந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல 2ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தான். அதே நேரத்தில் 6 கூடை வராரு, அவரும் 11 கூடை வராரு அப்படின்னு பார்த்தா அவர் குரு பகவான் தான். 2 பணபர ஸ்தானங்களுக்கு அதிபதி குரு. இப்போ ஆக்சுவலாக குரு உங்களுடைய ராசிக்கு மறையவே கூடாது. வரைஞ்சார் அப்படின்னா சரியான நல்ல பலனை தரமாட்டார் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் 2ஆம் அதிபதி 6ல் போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா தன்னுடைய திரிகோணஸ்தானம், அது தன்னுடைய திரிகோணஸ்தானம் போகிறது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதி உச்சம் அடையுது. 11ஆம் அதிபதி
6ல் மறையிறது தவறாக இருந்தாலும் அந்த கிரகம் உச்சமடையுது. இந்த குரு உச்சமடையாமல் இருந்ததுன்னா நிறைய சங்கடங்களை நீங்கள் பார்க்க வேண்டியது இருந்திருக்கும். குரு 6ல் மறைகிறதுனால. குரு உச்சம் அப்படிங்கும்போது முதல்ல குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை இந்த குரு பகவான் கொடுப்பார். யாராருக்கோ என்னென்னமோ விஷயங்கள் சொன்னால் எதுவுமே நம்மளால் செஞ்சு காட்ட முடியல, என்னை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஆகும். பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு நல்லது கெட்டது கூட போய் பார்க்க முடியாது. சொந்த பந்தங்களுக்குள்ளே ஒரு கல்யாணம், காது குத்து, எதுக்குமே போக முடியாது. போகிறதுக்கு உண்டான மனநலமே இருக்காது. இல்லை வேறு வகையில் ஏதோ ஒரு ஒர்க்லோடோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த ராகு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு நல்லதை செய்யக்கூடிய, நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்க விடாது. நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற நம்மளை கூட நம்மளை சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கடந்த காலகட்டங்கள் நடந்தது. இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள், நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மனநிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா அந்த டைம் வந்து அப்படியே ஸ்லோவாகிடும். ரைட்? அப்போ நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குது. ரைட் சார், லோனுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், லோன் கிடைக்கவே இல்லை. லோன் வாங்கி தான் வீடு கட்டணும், லோன் வாங்கி தான் பிஸ்னஸ் நல்லபடியாக ரன் பண்ணணும், லோன் வாங்கி தான் படிக்கணும், எஜுகேஷன் லோன் இருக்குது இல்லையா? இப்படி பிஸ்னஸ் லோனோ, எஜுகேஷன் லோனோ, பர்சனல் லோனோ, ஹோம் லோனோ, வெஹிக்கிள் லோனோ எதுவுமே கிடைக்கல, முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்றதுனா இந்த காலகட்டம் நேஷ்னலைஸ் பேங்க்லேயே அந்த லோன் ஆனது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது நம்மளுக்கு கட்டக்கூடிய அளவில் வட்டியோட நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாராளமாக பண்ணலாம். நிறைய பேர் வீடு வாங்கி வச்சு போட்டு அதை ரெடி பண்ண முடியல, ரெடி பண்ணால் கூட ரெண்டலுக்குள்ளா அப்படின்ற எண்ணமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு நிலம் வாங்கி வச்சுருப்பீங்க, வீடு கட்ட முடியல, கடன் கிடைக்க மாட்டேதுன்னு இருந்துருப்பீங்க. பிஸ்னஸில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும், பிஸ்னஸ் எப்படியாச்சும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. பிஸ்னஸ் லோன் கிடைக்க மாட்டேது. இந்த மாதிரி எதுனாலும் சரி அந்த லோன் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது, கிடைக்குது. கையில் எப்படியாவது கடன் வாங்கியாவது கையில் காசு பணம் புரளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ரைட். வேற என்ன? கண்ணு சம்மந்தமான பாதிப்பு. நிறைய பேருக்கு கண்ணு சம்மந்தமான பாதிப்பு. ரெண்டாவது வந்து கைகால் மூட்டு வலிகள் ரொம்ப அதிகம். கும்பராசிக்கு கைகால் மூட்டு வலிகள் ரொம்ப அதிகம். அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்களுக்கு இருக்குது, உங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஊறப்பட்ட தலைவலி. உடலில் இங்கே தான் தொந்தரவு, இங்கே தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா பக்கம் தொந்தரவும், எல்லா பக்கம் பிரச்சனைகள் தான் இருந்துட்டு இருந்தது. அதை சரி செய்கிறதுக்குண்டான ஒரு சூழலும் வந்தாச்சு. இப்போது நீங்கள் உடல் தொந்தரவுகளை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாரும் அதை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சாச்சு. ரைட். மூணாவதாக என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி மனசுக்குள்ளே ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. அது வந்து நம்ம உடல் ரீதியாக பிரச்சனைகளாக வெளிப்பட்டு கொண்டு இருந்தது. ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்போம், எம்ஆர்ஐ வரைக்கும் போயிருப்போம், ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை பண்ணுற மாதிரியே இருந்திருக்கும் இல்லையா? அந்த உணர்வு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. எதனால் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது? இல்லை ஆக்சுவலாகவே உடம்புல தொந்தரவு இருந்ததுன்னா ஸ்கேனில் தெரியாத விஷயங்கள் எல்லாம் வேறு ஏதோ ஒரு மூலயமா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான மருத்துவத்தை நாடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அது நீங்கள் சித்தா, ஆயுர்வேதிக்கு, யுனானி, ஹோமியோபதி எதுனாலும் இருக்கலாம். அந்த மருத்துவத்தை தேடி போவீங்க. அந்த உடல் ரீதியாக இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் நிவர்த்தி ஆகுது. வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சாச்சு. 7.5 சனியிலேயே நிறைய பிரச்சனையை சந்திச்சாச்சு. அது இன்னும் முடிகிற மாட்ட காணும். நம்மளுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல. நம்ம நல்லா வேலை செஞ்சாலும் பெரிதும் சம்பளம் போட மாட்டேறாங்க. ஐடியில் இருக்கிறவங்க கூட புலம்புறதை கேட்டிருக்கிறேன் நான். ஏன்னா 5 லட்சம் சம்பாதிச்சாலும் அதுக்கு மேலே இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே லோடு இருந்துகிட்டே இருக்குது, அந்த காசு பத்தலை அப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலையில் சில நபர்கள் கும்பராசிக்காரங்க, சார் எனக்கு வேலை உயருமோன்னு பயமாக இருக்குது, வேலை போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அதை சொல்லுங்க, முதல்ல அந்த சாமிக்கு போய் முதல்ல கும்பிட்றேன் அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போது அந்த அளவுக்கு அழுத்தங்கள் வந்துட்டு இருந்தது இல்லையா? இனிமேல் அந்த வேலை சம்மந்தமான விஷயங்கள் அழுத்தங்கள் இருக்காது, ஃப்ரீயாக இருப்பீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வேலையில் இதற்கு முன்னாடி எதிர்ப்புகளை காட்டினாங்களோ அவங்களாம் யார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. கூட இருந்து குளிபிடிச்ச நபர் யார், எதிரிகள் யார், நண்பர்கள் யார், நல்ல வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் யார், கெட்ட வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் யார், நம்மளை அந்த கெட்ட வழக்கத்துக்குள்ளே இழுக்கக்கூடிய நபர்கள் யார், எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க. நல்ல நபர்களோடு சேர்றதுக்குண்டான சூழலையும் அது ஏற்படுத்திடுச்சு.
வேலை இல்லைன்னு சிரமப்பட்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நல்லபடியான ஒரு வேலையை ஏற்படுத்தி தந்துடுது. வேலை கிடைச்சிருது. நோய் தொந்தரவு நீங்குது. வெளிநாடு வெளிமாநில பயணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வேலைக்காகவோ படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ எதுக்குனாலும் சரி வெளியில் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். சரியாக முயற்சி பண்ணிங்கன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் அதிசாரத்தில் சிம்மத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே நீங்கள் வெளியில் போயிடுவீங்க. அப்புறம் அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது. ரைட்டு. இந்த காலகட்டம் எதிர்ப்புகளும் அதிகரிக்கும். அதில் மாற்றமே இல்லை. எதிர்ப்புகளும் அதிகரிக்கும். யாரெல்லாம் எதிரிகளாக வருவாங்க? சுண்டக்காப்பசன்லாம் வரமாட்டாங்க. நம்மளை கீழே இருக்கிற ஆளுங்க எல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம நினைக்கிற யாராக இருந்தாலும் அவங்க எதிரிகளாக நமக்கு வரமாட்டாங்க. வேறு எப்படி? அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஜென்ரல் மேனேஜர் எதிரியாக வருவான். டீம் லீடர் கூட வர ஜென்ரல் மேனேஜர் எதிரியாக வருவாங்க. அப்படி நல்ல பெரிய இடத்துல பெரிய போஸ்டிங்கில் நல்ல ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுக்கு எதிரியாக வருவாங்க. அப்போது அந்த எதிர்ப்பை அக்செப்ட் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம் தான். அது எதிரிகளை ஜெயிக்க முடியும். இப்போ உங்களுடைய தகுதி நிலை எதிரிகளை ஜெயிப்பதால் உயர்கிறது. உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்காகவே அந்த எதிர்ப்புகள் உங்களை நோக்கி வருகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதை நீங்கள் சரியாக மைண்டில் ஏற்றிக்கிங்க. ரைட். தாய்மாமனுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேன்மை அடையும். அவங்களும் நல்லபடியாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது. தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் நன்மை தான். ரைட். இப்போது குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் இதுவரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். வருமான ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். தொழிலில் நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கு என்ன வழி, அதுக்குனா முயற்சிகள் எடுப்பீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சில நபர்கள் என்னென்னா சிம்பிளாகவோ பெருசாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் முயற்சி எடுப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலில் எந்த விதமான தொந்தரவும் இல்லை. தேவையில்லாத செலவுகள் குறையும். குடும்பத்தில் யாராவதுக்கு நல்ல காரியம் நடக்கும். சுப செலவுகள் வந்து சேரும். தேவையில்லாத செலவுகள் குறையும். தேவையுள்ள செலவுகளை செய்வீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீடை டெமாலைஸ் பண்ணிட்டு புதுசாக கட்டணும், நல்லபடியாக அரண்மனை மாதிரி அதுவும் முடியும். இரவு நேரம் முதல்ல நல்லா தூக்கம் வரும். ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. கைகால் மூட்டு வலிகள் எல்லாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. மனசுக்குள்ளே அந்த பதட்டமே இருக்காது, தெளிவு இருக்கும். எல்லாம் உண்டு. சரி, என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. மேற்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. தந்தையினுடைய ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பொறுப்புகள் உங்களை தேடி வரும்போது அதை முழுமையாக ஆராயாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரைட். எது பண்ணாலும் ஃபைனலாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் அந்த மாதம் ஆகாது. பாலிய நண்பர்களோ சித்தப்பாவோ அல்லது மூத்த சகோதரமோ உங்களுக்கு சாதகமாக இருப்பது போல் நடிப்பார்கள். அதை தெளிவாக கவனித்து அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நன்மை. மூணாவதா, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிடிவாதத்தை குறைச்சிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை சரியாக செஞ்சிடணும். அசால்ட்டு காட்டக்கூடாது. எந்த இடத்துலையும் அசால்ட்டு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஒரு 6ல் மறைஞ்சிருக்கிறாரு, உச்சமாக இருக்குதானா 11ஆம் அதிபதி 6ல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அசால்ட்டு மட்டும் காட்டினீங்க, லெதார்ஜிக்காக இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. எல்லாமே உங்களுக்கு எகென்ஸ்டாக மாறிடும். லெதார்ஜிக்காக மட்டும் இருக்காதீங்க, போதும். ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா. நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு சனிக்கிழமை நாள் போங்க. அவருக்கு கொஞ்சம் தேன் ஒரு சின்ன பாட்டில் வாங்கி கொடுங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குருவால் ஏற்படக்கூடிய எல்லா வித நன்மைகளும் 2 மடங்காக கிடைக்கும். ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் போகும். மேலும் கும்பராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்கள், நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.